رمضان رمضان ما أحلى رمضان، خير وبركات من كل مكان. رمضان يا سلام، تقوى وصيام، تراويح وقيام، ذكر وقرآن. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் புனிதமான வெள்ளிக்கிழமையினுடைய இரவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அன்பு ரஹமத்து பரிபூரணமாக இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ரமலானுடைய இரவுகளில் மிக முக்கியமான ஒரு இரவாக வெள்ளிக்கிழமையினுடைய இரவை நம்முடைய மேன்மக்கள் சொல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய அமல்களின் மூலமாக நீங்கள் சொர்க்கம் போய்விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா அப்படின்னு சஹாபிகள்கிட்ட கேட்டாங்க. அஃபஹஸிபத்தும் அன் தத்குலுல் ஜன்னத பிஅஅமாலிக்கும், நீங்க அமல் செய்யறதுனால மட்டும் சொர்க்கம் போயிடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப சஹாபிகள் சொன்னாங்க, அப்படித்தானே யார் சொல்லலாம், பொதுவா மனுஷனுடைய இயல்பு அதுதானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அமல் கொண்டு சொர்க்கம் போக முடியாதுன்னாங்க. சஹாபிகள் கேட்டாங்க, இந்த சட்டம் எங்களுக்கா இல்ல உங்களுக்குமா, எங்களுக்கு மட்டுமா அல்லது உங்களுக்குமா? நாங்க அமல் செய்ய தெரியாதவங்க, அதனால இந்த அமல் கொண்டு நாங்க சொர்க்கம் போக முடியாது, ஓகே. ஆனா அமலை செய்ய வேண்டிய விதத்துல செய்யக்கூடிய தெரிஞ்சவங்க நீங்க தானே, உங்களுடைய அமல் கொண்டு நீங்க சொர்க்கம் போவீங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஐயா ஐயா எனக்கு தான் இந்த சட்டம், யாரா இருந்தாலும் சரி வெறும் அமல் கொண்டு சொர்க்கம் போக முடியாது. அப்ப சஹாபிகள் கேட்டாங்க, நாங்க சொர்க்கம் போகணும்னா என்ன தேவைன்னு கேட்டாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லா அன் யதகம்மதனி அல்லாஹு பிஃபضலிஹி வ ரஹ்மத்திஹி, அல்லாஹ் அவனுடைய அன்பை கொண்டு நம்மை மூட வேண்டும், அவனுடைய அன்பை நம் மீது செலுத்த வேண்டும், அப்படி செலுத்தினால் மட்டும்தான் சொர்க்கம் போக முடியும் என்றார். அப்ப அமல் கொண்டு சொர்க்கம் போக முடியாது, சொர்க்கம் போறதுக்கு எது தேவை? அல்லாஹ்வுடைய அன்பு தேவை. இப்ப அல்லாஹ்வுடைய அன்பை நாம் எப்படி பெறுவது, அதற்கான வழி என்ன? இது எல்லோருக்கும் கிடைக்குமா என்றால், குர்ஆனுடைய ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு யஹ்தஸ்ஸு பிரஹ்மத்திஹி மன் யஷா, அல்லாஹ் தன்னுடைய அன்பை தான் நாடியவர்களுக்கு மட்டும் குறிப்பாக்குறான். அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கணும்னா, அவனுடைய அன்பு கிடைக்கணும்னு நான் நினைக்கிறத விட எனக்கு அவன் அன்பு கிடைக்கணும்னு அவன் நாடும். அதான் அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அன்பை நான் நாடிய அடியார்களுக்கு மட்டுமே குறிப்பாக்குவேன், அந்த அடியார்களுக்கு மட்டும்தான் என்னுடைய அன்பு கிடைக்கும். சரி, அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு இருக்குதுங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்களேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஸல்லா அலைய ஸலாத்தம் வாஹிதா, யார் என் மீது ஒரு தடவை ஸலவாத்து சொல்றாரோ, ஒருவர் உட்கார்ந்துக்கிட்டு ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு ஒரு தடவை சொல்றார். அப்படி சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி அஷரா, அல்லாஹ் அவருக்கு 10 ரஹ்மத்தை தருகிறார், அவனுடைய அன்பில் 10ஐ தருகிறார். அப்ப அல்லாஹ் அவர் மீது 10 தடவை ஸலவாத்து சொல்றான்னா என்ன அர்த்தம்? இப்ப நான் எப்படி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதுன்னு சொல்றேனோ, அது போல அல்லாஹ் உட்கார்ந்துக்கிட்டு ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சொல்லுவான்? இல்லையே. அப்ப அல்லாஹ் ஒரு தடவை ஸலவாத்து ஒருவர் சொன்னால் அவருக்கு 10 வகையான அன்பை அல்லாஹ் தருவான். அப்ப இந்த அல்லாஹ்வுடைய அன்பை வாங்குவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது நபியின் மீது நாம் ஸலவாத்து சொல்வது. அப்ப நம்முடைய மஹல்ல அமைப்பு,
அல்லது நம்முடைய ஜமாத்து அல்லது நம்முடைய பள்ளி ஒரு அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற இடமாக மாற வேண்டும் என்றால் நம் எப்பமெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்கிறோமோ அப்பமெல்லாம் ஒரு ஸலவாத்தினுடைய துனி நமக்குள்ள வர வேண்டும். பள்ளிகள் பலவிதம் பெருமையாக பேசப்படும். சில பள்ளிகள் அந்த பள்ளியினுடைய கட்டிட அமைப்பு, அவங்க 10 கோடி ரூபாய்க்கு பள்ளி கட்டியிருக்காங்க, அந்த பள்ளியினுடைய மினாரா ஊர்லயே பிரம்மாண்டமா இருக்கும், அந்த மினாராவுக்கு மட்டுமே 2.5 கோடி ரூபாய் செலவழிச்சாங்க, அந்த பள்ளியினுடைய பெயிண்ட் சூப்பரா இருக்கும், அந்த பள்ளியினுடைய கஞ்சி கறி கஞ்சியா இருக்கும், அவ்வளவு டேஸ்டா இருக்கும், அந்த பள்ளியில ஓதுற அஜத்தினுடைய கிராத்து சுதேசி மாதிரியே இருக்கும். இப்படி பல வகையாக பள்ளிகள் மக்கள் மன்றத்தில் பேசப்படும். அப்படி பேசப்படுகிற இடத்தில் நம்முடைய பள்ளி எப்படி பேசப்பட வேண்டும்? அந்த பள்ளிக்கு போனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்டா அந்த பிள்ளைங்க கூச்சம் இல்லாம செலவாத் சொல்லும். அப்படி ஒரு சுன்னத் ஜமாஅத்தினுடைய நபியினுடைய மஹப்பத்து நிறைந்த ஒரு பள்ளியாக அந்த பள்ளி இருக்குது அப்படின்னு பேசப்படுவது அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு இருக்குதுங்கிறதுக்கான ஆதாரமா மாறி அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தருவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பு, அந்த அன்பு மட்டும் தான் அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு கிடைக்கப்படுவதற்கு காரணம். ஹஜ்ரத் தல்ஹத் இப்னுல் பரா ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற ஒரு சஹாபி உடம்பு சரியில்லாம படுத்திருக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய கடைசி நேரம், மருள மௌத்தது. அந்த நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுதுக்கு வர்றாங்க. வந்து அவங்களுடைய வீட்டுக்கு வந்து அவங்கள பார்க்கிறதுக்காக வர்றாங்க. இவரு சுய நினைவு இல்லாம மயக்கத்துல படுத்திருக்காரு. அந்த மயக்கத்துல படுத்திருந்த தல்ஹாவுக்கு பக்கத்துல நபி வந்து அவங்களுடைய நெத்தியில எப்படி கைய வச்சாரு. கைய வச்சு தடவிட்டு சொன்னாங்க, நேரம் நெருங்கிருச்சு, உங்களுடைய மௌத்தருடைய நேரம் நெருங்கிருச்சு, எப்ப மௌத்தானாலும் எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. ஏன்னா தல்ஹாவுடைய வீட்டுக்கும் பள்ளிக்கும் ரொம்ப தூரம். மதீனாவுடைய அவுட்டர்ல தல்ஹத்துல் பராவுடைய வீடு இருக்குது. வந்து பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் போன கொஞ்ச நேரத்துல தல்ஹத்துல் பரா முழிச்சாங்க. முழிச்சு அப்படி மூச்சை இழுத்து சுவாசிச்சு அப்படி மூச்சை இழுத்து விட்டாங்க. அப்படி இழுத்துட்டு கேட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்களான்னு கேட்டாங்க. அப்ப அங்க நின்னவங்க சொன்னாங்க, ஆமா வந்தாங்க. என்ன சொன்னாங்க? எப்ப மௌத்தானாலும் அவங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்படின்ன உடனே தல்ஹத் பரா சொன்னாங்க, அல்லாஹ் மேல சத்தியமா நான் சொல்றேன், நான் இரவுல நடுநிசி நேரத்துல மௌத்தா போனா ரசூலுல்லாஹ்க்கு சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க தனியா வருவாங்க, வீட்டுல இருந்து வரும்போது மதீனாவை சுற்றிலும் நபி தனியா வந்தா தாக்கலாம் அப்படின்னு யூதர்களும் முனாஃபிக்குகளும் நினைச்சிட்டு இருக்கிறான். ஒரு இக்கட்டான நேரம். இப்ப இந்த நேரத்துல என்னுடைய ஜனாசாவுக்கு நபி வரும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடையூறு ஏற்பட்டா அது என்னால தாங்க முடியாது. அது அல்லாஹ்வுக்கு அந்த காரியம் பிடிக்காது. அதனால நடுநிசி நேரத்துல நான் மௌத்தா போனா நபிக்கு சொல்லக்கூடாது. இது அல்லாஹ் மேல சத்தியம். ஒரு மையத்தினுடைய வசியத்து, இந்த மையத்தினுடைய வசியத்தை நீங்க செஞ்சுதான் ஆகணும், செய்யலைன்னா நீங்க பாவிகளா போயிருவீங்க அப்படின்னு தல்ஹத் பரா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு வஃபாத் ஆயிட்டாங்க. சஹாபிகள் அங்க நின்ன குடும்பத்தார்கள் வஃபாத்தான உடனே இரவோடு இரவு அவங்களை அடக்கம் பண்ணிட்டாங்க. காலைல சுபுவுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிச்சிட்டு கேட்டாங்க, மா பாலு தல்ஹா, தல்ஹா எப்படி இருக்காருன்னு கேட்டாங்க. சஹாபிகள் சொன்னாங்க, வஃபாத் ஆயிட்டாங்க, அடக்கம் பண்ணிட்டோம். நான் தான் சொன்னேனே, இல்ல அவர் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு. மையத்தினுடைய வசியத்து கடைசி வசியத்து, உங்களுக்கு ஏதாவது இடையூறு வரும்ங்கிற காரணத்தால உங்கள்ட்ட சொல்லக்கூடாதுன்னு அவர் சொன்னாரு, அதனால நாங்க சொல்லல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டே சொன்னாங்க, இன்ன லில்லாஹி இபாதா, உலகத்துல அல்லாஹ்வுக்கு சில அடியார்கள் உண்டு. அந்த அடியார்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, இதா ரஆஹும் யல்ஹகு மின்ஹும், அல்லாஹ் அந்த அடியான பார்த்தா சிரிச்சிருவான். அப்படி சில அடியார்கள் உண்டு. அந்த சில வெகுளிகளா இருப்பாங்க, அவங்கள அந்த அடியான அல்லாஹ் பார்த்துட்டா அல்லாஹ் சிரிச்சிருவான். அல்லாஹ்வை பார்த்த உடனே அவங்களும் சிரிச்சிருவாங்க. இப்படி விசேஷமான சில அடியார்கள் உண்டு. அந்த அடியார்களில் ஒருவராக அல்லாஹுவே நீ தல்ஹாவை கபூல் செய்வாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு அடியான அல்லாஹ் பார்த்த உடனே சிரிக்கிறான் அப்படின்னா அந்த அடியான அல்லாஹ் நேசிக்கிறான்னு அர்த்தம்.
அவனுக்கு அந்த அடியானுக்கு அல்லாஹ் அவனுடைய அன்பை கொடுத்துட்டான்னு அர்த்தம். அதனாலதான் அந்த அடியானை பார்த்த உடனே அல்லாஹ் சிரிக்கிறான். அப்ப அடியானை பார்த்த உடனே அல்லாஹ் சிரிக்கிற அடியார்களுடைய கூட்டத்துல தல்ஹாவை நீ ஆக்கு அப்படின்னு சொன்னா தல்ஹாவுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு இருக்குன்னு அர்த்தம். தல்ஹாவுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு எப்படி கிடைச்சது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்புனால கிடைச்சது. அப்ப நபியின் மீது உளப்பூர்வமான அன்பு வச்சா, அந்த பேரை கேட்ட உடனே உடம்பு சிலிர்க்குமேயானால், உள்ளம் துடிக்குமேயானால், ஒரு வகையான ஈமானிய உணர்வு உடலெல்லாம் கொதித்து எழுமையானால் அந்த அன்பு அல்லாஹ்வுடைய அன்பை வாங்கி தரும். அல்லாஹ்வுடைய அன்பு கிடைத்து பெற்றால் அவர் அல்லாஹ்வை சந்திக்கும் போது அல்லாஹ்வை பார்த்து இவர் சிரிக்க, இவரை பார்த்து அல்லாஹ் சிரிக்க, அப்படிப்பட்ட பெரும்பாக்கியம் கிடைக்கும் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல ஸைத் இப்னு சாபித் சொல்றாங்க, உஹது யுத்தம் முடிஞ்சிருச்சு. அந்த உஹது யுத்தம் முடிஞ்ச மாலை பொழுதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட சொன்னாங்க, நீங்க போய் யுத்த களத்துல ஸஅத் இப்னு ரபீ எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு வாங்கன்னா. அன்சாரிகளினுடைய தலைவர் அதுல ஸஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள நுழைஞ்சதுல இருந்து இது நாள் வரையிலும் நபி அவர்களினுடைய பாதுகாவலராக உற்ற தோழராக இருந்து நபியை அரவணைத்த தோழர் ஸஅத் இப்னு ரபீ. அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வாங்க. பெருமானாருடைய தூர நோக்கு பார்வை. அடுத்து ஸைத் இப்னு சாபித் சொன்னாங்க, அவரை போய் நீங்க பார்த்து நான் அவருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னேன்னு சொல்லுங்க. அவரை பார்த்து அவருக்கு நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்க. சொல்லிக்கிட்டு அவர் எப்படி இருக்கிறாருன்னு விசாரிச்சுட்டு வாங்கன்னா. அதுல ஸைத் இப்னு சாபித் வந்தாங்க. ஸஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹுடைய உடம்புல 70க்கும் மேற்பட்ட காயங்கள் பட்டிருக்கு. அம்பு, ஈட்டி, வாழ்வெட்டு என்று 70க்கும் மேற்பட்ட காயங்கள் பட்டு மௌத்தினுடைய கடைசி நிலையில அதுல ஸஅத் இப்னு ரபீ அந்த போர்க்களத்துல ஒரு ஓரத்துல படுத்திருக்கிறாங்க. அதுல ஸைத் இப்னு சாபித் வந்து சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சலாம் சொன்னாங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு உங்கள்ட்ட விசாரிக்க சொன்னாங்கன்னாங்க. அதுல ஸஅத் இப்னு ரபீ சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சலாத்தை கொண்டு வந்த உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும். நான் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்னி அஜிது ரீஹல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய வாசனை காற்று அது வருவதை நுகர்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை சொர்க்கம் வா வான்னு கூப்பிடுது. அந்த சொர்க்கத்தினுடைய வாசனைய என்னுடைய மூக்கால் நான் நுகர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். தோழரை இங்க வாருங்க, ஸைத் இப்னு சாபித்தை உட்காருங்க. நீங்க போய் அன்சாரி தோழர்கள்ட்ட, இவர் அன்சாரிகளுடைய தலைவர், மதீனாவினுடைய பிள்ளைகள் அன்சாரி தோழர்கள்ட்ட போய் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு சத்தியமிட்டு உங்களுடைய தலைவர் ஒரு செய்தி சொன்னார். அது என்ன செய்தினா, ஒரு காலகட்டத்திலும் இந்த நபிக்கு எந்த வகையான குறையும் வராமல் நீங்கள் பாதுகாக்க வேண்டும். இது மதீனாவில் இருக்கிற ஒவ்வொரு அன்சாரி தோழர்களுக்கும் கட்டாய கடமை. இது தலைவன் என்கிற முறையில் நான் சொல்கிறேன், நீங்க போய் சொல்லுங்க. ஸைத் இப்னு சாபித் வந்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திகளை எல்லாம் சொன்னாங்க. அந்த சொன்ன செய்தியை கேட்ட பெருமானுடைய கண்ணில இருந்து கண்ணீர் வந்தது. கண்ணீர் வந்ததோடு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாதா சய்யிதுல் அன்சாரி ஃபில் யௌமில் ஆகிரா, மறுமையில் ஒரு அன்சாரிகளுக்கு தலைவராக இருப்பார். இம்மையில் எப்படி அன்சாரிகளை வழிநடத்துகிற பாக்கியத்தை அல்லாஹ் இவருக்கு தந்தானோ, மறுமை நாள் ஆகிரத்திலும் அன்சாரிகளினுடைய தலைவராக அல்லாஹ் இவரை ஆக்கி இருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபிகள் நபியின் மீது வைத்திருந்த அன்பு, நபியின் மீது வைத்திருந்த காதல், அந்த காதல் அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு சேர்த்தது. அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு வந்தது. இறுதியாக அல்லாஹ் சொன்னான், ரலியல்லாஹு அன்ஹும், சஹாபிகள் அல்லாஹ் பொருந்தி கொண்டா, ஒரு அன்பு அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார். இவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொள்ள, அல்லாஹ்வும் இவர்களை பொருந்தி கொள்கிற இருபக்கமும் பொருத்தம் கிடைக்க பெற்ற வாழ்க்கை அவர்களுக்கு கிடைக்க பெற்றதற்கு முதல் காரணம் நபியினுடைய அன்பு. அந்த அன்பை அல்லாஹ் நமக்கும் நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஹக்கி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
sallallahu ala Muhammad sallallahu alaihi wasallam. Allahumma salli ala Muhammad wa ala ali al-bayt wa sallim. وصل على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.